வணக்கம். சிறு வயதில் எனக்கு போர் குறித்து அறிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வமாக இருக்கும். ஏன்னா, போர் என்பது ஒரு அசாதாரணமான சூழல். நம்ம எல்லோரும் போர் நிகழும் சூழலில் வாழும் வாய்ப்பு நிகழாது. அது ஒரு விதத்தில் கொடுத்து வச்சது அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். அதே சமயம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு தனித்துவமான அனுபவம் இல்லையா? அதாவது நம்ம நேர்ல அத அனுபவிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதோடைய விளைவு என்னவாக இருக்கும்? பாதிப்பு என்னவாக இருக்கும்? அது நிகழும்போதே கவனிக்க முடிவது, புரிந்து கொள்ள முயற்சிப்பதுங்கிறது ஒரு நுட்பமான விஷயம்னு எனக்கு தோணும். ஏன்னா, வாழ்க்கை என்பது நிகழும்போதே புரிந்து கொள்ளும்போது தான் வாழ்க்கைய சரியாக வாழ முடியும். வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி வாழ்ந்திருக்கலாம், அப்படி வாழ்ந்திருக்கலாம்னு சிந்திட்டுட்டு இருக்க முடியுமா? அப்போ போர் நிகழும்போதே அது நாம் எப்படி எதிர்கொள்கிறோம்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நன்றாக நம்மை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ அதை அறிந்து கொள்வதற்கு நேரடியாக போர் நிகழ்வதற்கு முன்னால் அது குறித்த புத்தகங்கள், காணொளிகள், படங்கள் இவற்றையெல்லாம் பார்த்து அதை வெவ்வேறு மனிதர்கள் எந்த மாதிரி பார்த்துருக்காங்க, யாரெல்லாம் போரை கொண்டாடுறாங்க, யார் எப்படி அதை வெளிப்படுத்துகிறாங்க, அதில் வீரத்தை காமிக்கிறாங்களா, மனித நேயத்தை காமிக்கிறாங்களா, துக்கத்தை காமிக்கிறாங்களா, இழப்பை காமிக்கிறாங்களா, இப்படியெல்லாம் பார்த்து நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும். அப்படின்னு இதெல்லாம் சொன்ன உடனால ஒவ்வொன்றையும் பார்த்தோன்னே நம்மளுக்கு துல்லியமாக நிறைய புரியும்லாம் கிடையாது. ஒரு குத்து மதிப்பாக ஏதோ ஒன்று புரியும். அப்புறம் இன்னொன்று படம் பார்ப்போம், இன்னொரு புத்தகம் வாசிப்போம், ஏதாவது செய்திகளை கேட்போம். இப்படி பல புரிதல்களை உருவாக்கி கொள்ளலாம். அதன் அடிப்படையில் போர் குறித்த படங்களை பார்ப்பது ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இப்போது இன்று அதற்கான தேவைகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா போர்கள் ரொம்ப சகஜமாயிருச்சு. வன்முறைங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமாயிருச்சு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளை எத்தனை பேர் கண்ணுக்கு முன்னாடி நேரடியாக ஒரு கொலையை பார்த்துருக்கோம், ஒரு விபத்தை பார்த்துருக்கோம், இல்லை ரத்தத்தை பார்த்துருக்கோம். நம்மளுக்கு பலருக்கும் அதுக்கான வாய்ப்பு குறைவு இல்லையா? ஆனால் இன்று நாம் பார்க்கும் செய்திகள், ஊடகங்கள், பார்க்கும் காணொளிகள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா போகிற ஒரு பதட்டத்தை, ஒரு பயத்தை முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்குது. எங்கேயோ எந்த நாட்டிலேயோ ஏதோ ஒரு ஊரில் ஒரு சின்ன விபத்து நடந்ததுன்னா அது இன்றைக்கு செய்தியாக சர்வதேச செய்தி ஊடகங்களில் கூட காட்டப்படுது. ஏன்னா என்ன நடக்குதுன்னே புரியல. எல்லாம் நடந்துட்டுருக்கு, ஒரு பயமும் பதற்றமும் இருக்குது. மேலும் மேலும் நம்ம பயத்தையும் பதற்றத்தையும் கூட்டிக்கிட்டே போயிட்டுருக்கோம். சரிதான், நம்ம சுற்றி அப்படி தான் இருக்குது அப்படின்னா நாமளும் அது போன்றவற்றை தான் விரும்புகிறோம். நாமும் என்ன தலைப்பு செய்தி என்னன்னு பார்க்குறோம். ஒரு சுவாரஸ்யமாக எதுவுமே இல்லைன்னா வாழ்க்கையே சலித்து போன மாதிரி இருக்குது. எல்லாருக்குமே விறுவிறுப்பு வேண்டியது இருக்குது. அதுக்கு நம்மளுடைய வழியை காட்டி இன்னொருடைய வழி சுவாரஸ்யமானது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது நம்ம 2 விதங்களில் வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையை பார்த்து அதிலிருந்து என்ன நடக்குதுன்னு கிரகித்து கொள்ளலாம். இல்லை நாம் என்ன நினைக்கிறோமோ, என்ன விரும்புகிறோமோ அதை வாழ்க்கை மேலே போட்டு பார்த்து அதையும் புரிந்து கொள்ளலாம். நம்ம என்ன செய்கிறோன்னு கவனிங்க. ஏன்னா இன்றைக்கி காசா போர், உக்ரைன் போர், இப்போ ஈரான் போரும் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் காணொளிகளில் செய்திகள்லாம் பார்க்குறேன், திகைப்பாக இருக்குது. அந்த தலைப்புகள் பார்த்திங்கன்னா, சிதறி தெரித்தது, அதாவது ஏதோ செதறு தேங்காய் இது பண்ணுற மாதிரி அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவங்க பேசுகிற மாதிரி ஒரு சுவாரஸ்யத்துக்காக, விறுவிறுப்புக்காக ஏதோ சினிமா பட வசனம் மாதிரி எழுதிக்கிட்டு இருக்காங்க. அந்த மனிதர்களுடைய வலி தெரியுதா? துக்கம் தெரியுதா? என்ன நிகழ்ந்து கொண்டிருக்குன்னு புரிதல் இருக்கா இவங்களுக்கெல்லாம்? இவங்களுக்கு நம்ம ஹிட்ஸு அதிகமாக நிறைய பேர் பார்த்தா, இல்லை அந்த செய்திகளை மற்ற மனிதர்கள் தெரிந்து கொண்டதால் என்ன பயன்னு இவங்களுக்கு தெரியுமா? இதை பேசும் மனிதர்கள் யார் அவர்கள்?
அவர்கள் எந்த விதத்தில் ஏதாவது நிபுணத்துவம் பெற்றவர்களா? அது உளவியல் குறித்தோ, வரலாறு குறித்தோ, அரசியல் குறித்தோ, ஈரான், அமெரிக்கா, இல்லை இந்த வளைகுடா நாடுகள், அந்த அந்த எண்ணெய் வர்த்தகம், இதையெல்லாம் குறித்து தெரியுமா? சும்மா வந்து எங்கேயோ ஒன்று பார்க்குறத வந்து அப்படியே ஒரு உணர்ச்சி பொங்க. இப்போ செய்திகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் வேண்டியது இருக்குது, இல்லாட்டி பார்க்குறது இல்லை யாரும், இல்லையா? ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பதற்றமான சூழலை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். அதை நாமளும் விரும்புகிறோம். நம்மளுடைய திரைப்படங்களை கவனிங்க, என்ன நிகழ்ந்து கொண்டு இருக்குன்னு. அவங்க என்ன சொல்லுவாங்க இயக்குனர்கள், நாங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதான் வெளிப்படுத்துகிறோன்ட்டு. ஸோ வாழ்க்கையில் நடந்திருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கும், உடனே அதை காமிக்கிறோன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான மனிதர்கள் பார்க்கும்படி அதை வந்து அப்படியே கலை நுணுக்கத்தோட தத்ரூபமாக காட்டுவது. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஏதாவது சமூக பொறுப்புன்னு ஏதாவது இருக்கா? இப்போது வந்து ஒரு ஒருவருடைய காமம் என்பது அவருடைய தனிப்பட்ட விஷயம் இல்லையா? அதுவும் ஒரு மனிதருக்கு நிகழ்வது தான். அப்போ அதையும் வந்து பொதுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதை வந்து எங்கே காமிக்கிறது, எப்படி காமிக்கிறதுன்னு தெரியலை. அதில் வந்து ஒரு கலைத்துவமோ கவித்துவமோ அந்த அதன் பின்னாடி இருக்கும் உளவியல், அறிவியல், அரசியல், பொருளாதார சார்புகள், இதெல்லாம் குறித்து எந்த புரிதலும் இல்லை. ஸோ ஒரு ரொம்ப சிக்கலான இடத்துக்கு நாம் சென்று கொண்டு இருக்கோம். நம்முடைய தமிழ் மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம தமிழில் தெரிஞ்ச பலரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு எதையும் கவனிப்பது கிடையாது. வேறு உலகில் என்ன நடக்குது, வேறு பார்வைகள், புரிதல்கள் எதுவுமே நம்மளுக்கு இருப்பது கிடையாது. அதனால் நாம் ஒரு மகத்தான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் உருவாகிக்கிட்டு இருக்கு. நாமளும் அதை நம்பிகிட்ருக்கோம். அதை தான் நாமளும் விரும்புகிறோம். ஏன்னா நம்மிடம் இருக்கும் குறைகள், பிழைகள் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளாலே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல், ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம வளராமல், அப்போ தான் வளர செய்வோம். எவ்வளோ நாள் தேங்கி போயிட்டுருப்போம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி முழிச்சு கொள்ளணும் இன்றைக்கி. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விதத்தில் இந்த போர்கள் போன்றவைகள் வந்து ஒரு நம்மளை நாம் புரிந்து கொள்வதற்கு உதவுது. எவ்வளோ நடந்துருச்சு போர்கள், என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ ஈழப்போர்னு எடுத்துக்கிட்டோம்னா வசதியானவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, ஏழை மக்கள் தான் அங்கே கடைசியில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த அளவு பதட்டமான சூழல்லாம் தமிழ்நாட்டில் நிகழ்வது இல்லை. அதனால் நம்ம அப்படியே ஜாலியாக சினிமாவை பார்த்துக்கிட்டு அரசியல் பேசிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம என்ன விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள போகிறோம், அதை எதிர்கொள்ளும் திறன் நம்மளுக்கு இருக்கா, அதெல்லாம் நம்மளை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அதுக்கு யாரோ ரட்சகர் வருவார், புது முதல்வர் வருவார், அவர் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். அதையும் எவ்வளோ காலமாக நம்பிகிட்ருக்கோம். 50-60 வருடங்களாக இப்படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்ம கவனத்தை வந்து நம்மை நோக்கி திருப்பணும். நம்ம என்ன செய்வோம், இந்த சூழலில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்ன செய்யலாம் நம்மால். பல விஷயங்கள் நம்ம மனசில் இருக்கலாம், அதை செய்ய முடியாமல் போயிருக்கலாம். மனசுலேயே இதெல்லாம் குறித்த புரிதல் கூட இல்லாமல் இருக்கலாம். நாம் எங்கே இருக்கோன்னு பார்க்கணும். மற்றவர்களை குறை சொல்வதற்கு முன்னாடி, கேள்வி கேட்பதற்கு முன்னாடி. நான் அதைத்தான் வந்து வீரம்னு சொல்லுவேன். இன்னொருவரை கேள்வி கேட்பது, குற்றம் சொல்வது, குறை சொல்வது எளிது. நம்மை நோக்கி நாமே கேட்டுக்கொள்வது, கேள்வி கேட்டுக்கொள்வது, நம்மை நாமே நேரடியாக எந்த விதமான பிம்பங்களும் இல்லாமல், கற்பனைகளும் கனவும் இல்லாமல் பார்ப்பதுங்கிறது எளிது கிடையாது. ஏன்னா நமக்குள்ள இருக்கும் குறைகள், போதாமைகள், பொய்கள், போலித்தனம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். நமக்கு அதை பல்வேறு காரணங்களை காட்டியிருப்போம். நம்முடைய பிறப்பு, வளர்ப்பு, சூழல், ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவான், இது இருந்தால் அப்படி இருந்திருக்குங்க, இப்படி ஏதாவது சொல்லி இப்படியே சமாளித்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சியை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் இருக்காங்க.
சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அதாவது நம்மளுக்கு பெருமை கொள்கிற விஷயங்கள் வந்துச்சுன்னா உடனே வந்து சுதந்திர இந்தியா, இந்தியாவில் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை, மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு பெருமை கொள்வோம். அதே சமயம் நம்ம ஏதாவது பெருமை கொள்ள முடியாத விஷயங்கள் நிகழ்ந்ததுன்னா அதற்கு வந்து வேறு ஏதாவது காரணங்கள் கண்டுபிடிப்ப முயற்சி செஞ்சிட்ருப்போம். இதுதான் காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது பல்வேறு மரபுகள் பண்பாடுகளும் இதை செய்யும். எல்லாருமே உத்தமர்கள் கிடையாது. ஆனால் இன்றைய நவீன காலத்தில் ஒருவன் உண்மையை நேரடியாக எதிர்கொள்ளணும். அவனை தான் நாகரிக மனிதன்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த காலத்தில் வந்து படிப்பறிவு கிடையாது, வாழ்க்கை குறித்த புரிதல்கள் குறைவு, வாய்ப்புகள் கம்மி. இன்று அப்படி இல்லை. இன்று யாரும் எதையுமே குறை சொல்லவே முடியாது. இணையத்தில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது இல்லையா? இப்போ நீங்கள் வந்து 1 மணி நேரம் செலவிடுறீங்கன்னா அந்த 1 மணி நேரத்தைங்கிறது அதுக்கான டேட்டா, அது எப்படி செலவிடுறோங்கிறது அது அது எல்லாருக்குமே பொது தான். எல்லாருமே 1 மணி நேரம் செலவிடுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த 1 மணி நேரத்தை நீங்கள் எதில் செலவிடுறீங்க? சினிமா பற்றி பார்க்குறீங்களா, செய்திகளை பார்க்குறீங்களா, அரசியல் பார்க்குறீங்களா, ஆன்மீகம் பற்றி தெரிஞ்சுக்கிறீங்களா? அதை நீங்கள் தான் முடிவு செய்கிறீங்க. இப்போது எல்லாருக்குமே ₹1,00,00,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க தலைக்கு. வாழ்க்கை சுபிட்சமாக மாறிடுமா? சும்மா அப்படி நினச்சிக்கிறோம். நம்ம இப்போ என்ன செஞ்சிட்ருக்கோமோ அதையே தான் அப்போவும் செஞ்சிட்ருப்போம். இப்போ லாட்ரி சீட்டில் கிடச்சி வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா உடனே நம்ம வந்து ஆங்கில திரைப்படங்களை பார்க்கும் அறிவு நம்மளுக்கு கிடச்சிடாது இல்லையா? அப்போவும் வந்து பெரிய டிவி வாங்கி ஏசி அறையில் நாம் இப்போ என்ன சினிமாவை பார்க்குறோமோ, பாட்டு கேட்குறோமோ அதை தான் பார்த்துட்ருப்போம். இந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருப்போம். ஸோ நம்ம செய்ய வேண்டிய மாற்றம் என்பது நமக்குள் நிகழணும். அது நாம் தான் உருவாக்கணும். அதற்கு நம்மை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது வந்து நம்ம ஒரு போர் சூழலில் செய்வது கஷ்டம். அதாவது போர் சூழலில் அந்த சிக்கலை புரிஞ்சு கொள்ள முடியும். போர் சூழல்னால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சிக்கல் பிரச்சனைன்னு எடுத்துக்கலாம். அது நம்மளுக்கு ஒரு விதத்தில் போர் போல தான் இல்லையா? அதனால தான் பகவத்கீதையை பலரும் உதாரணமாக குறிப்பிடுவாங்க. அதில் போர் புரிவதா வேண்டாமான்னு அர்ஜுனன் திணறும் போது அதை போன்ற குழப்பநிலையில் தான் நம்ம பலரும் இருப்போம். நம்மளுக்கு பலருக்கும் கிருஷ்ணரை போன்ற ஒரு வழிகாட்டி தேவைப்படுறது. ஆனால் என்ன தான் கிருஷ்ணர் வந்து ஆமாம் நீ போய் போரிடுன்னு சொல்லிட்டாலும் உடனே நம்ம போரிட்டுருவோமா? போரிடுவதற்கு அந்த திறமை வேணும்ல, தகுதி வேணும்ல. உண்மையில் நம்மளுக்கு பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த திறமையும் தகுதியும் இருந்ததுன்னா அந்த கேள்வியே எழாது. அது அர்ஜுனனுக்கு வந்து அவனை அப்போ தான் வந்து அம்பையும் எல்லாம் எடுத்துக்கிட்டு வரல. காலங்காலமாக அவன் வந்து சத்திரியனாக போர் வீரர்களுக்கு நடுவில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கான். அந்த திடீர்னு அந்த நேரத்தில் அந்த குழப்பம் வெளிப்படுது. அப்போ அதை போல தான் நாமும் குழம்புறோம். இப்போ நம்மை பற்றின புரிதல் நமக்கு இருந்தது அப்படின்னா அந்த குழப்பம் வராது. முதல்லையே அதை கேள்வி கேட்டிருப்போம். அங்கே போய் போர் களத்தில் நின்று தான் அந்த கேள்வி எழணுமா என்ன? இப்போ அதை தான் சொல்கிறேன். அது போரில் என்ன நிகழுதுன்னு அந்த குழப்பங்களை நம்ம பார்த்து நம்ம ஒரு சமாதான காலத்தில் அதை குறித்து ஆழமாக சிந்திக்கணும். இப்போது அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போரும் நம்மளை மேம்படுத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கோணத்தில் பார்த்திங்கன்னா கடந்த காலத்தை காட்டிலும் வன்முறையின் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு வருது. அதாவது போர் போன்றவை அதிகரிச்சுட்டு வருது. ஆனால் அதாவது நிஜ உலகில் நேருக்கு நேர் ஒருவர் மீது வன்முறை செலுத்துவது குறைந்துக்கிட்டு வருது. அதாவது புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறது இன்றைக்கி நினச்சி பார்க்க முடியாது. ஆனால் போர் ரொம்ப சகஜமாகிக்கிட்டு இருக்குது. புரியுதுல? ஏன்னா அது ரொம்ப அநாகரிகமான விஷயம். புருஷன் பொண்டாட்டியை அடிக்கிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா மதிக்கவே மாட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், அமெரிக்க அதிபர் தன்னுடைய மனைவியை அடித்தார், அறைந்தார் அப்படின்னா அவ்வளோதான் போச்சு. அவர் அமெரிக்க அதிபராக நீடிக்க முடியாது. ஆனால் ஈரான் மேலே போர் தொடுக்கலாம், அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நம்ம அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இன்றைக்கி பலரும் பார்த்திங்கன்னா நம்முடைய கசப்பை காழ்ப்பை வந்து சமூகத்தில், இணையத்தில், பொது இடத்தில் கொட்டிக்கிட்டு இருக்கோம். அதை தான் நம்முடைய திரைப்படங்கள் காட்டுது. ஸோ திருப்பியும் நான் பழைய இடத்துக்கே போகிறேன். நம்மளை எத்தனை பேர் வந்து கொலையோ கொள்ளையோ நேரில் பார்த்துருப்போம், அனுபவிச்சிருப்போம். இப்படி விடுங்க, எவ்வளோ பேர் அனுபவிச்சிருப்போம், எவ்வளோ குறைவு. ஆனால்
ஒரு பாலியல் ரீதியாக ஒரு பொருளாதார சுரண்டலுக்கு உட்பட்டவர்கள், இதெல்லாம் நம்ம பலரும் இருப்போம் இல்லையா? இப்போ அதை பற்றின புரிதல் நம்மளுக்கு வேணும் இல்லையா? அதை விடுங்க, இன்னும் வீட்டுக்குள்ளேயே இன்னும் வன்முறை நிகழ்ந்துக்கிட்டு தானே இருக்குது. என்னதான் புருஷன் பொண்டாட்டி அடிக்கிறதில்லன்னு சொன்னாலும் அது படிப்பறிவு பெற்ற சமூகங்களில் மக்களிடையே நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. சமூகம்னு சொல்லக்கூடாது, நான் இப்போ அப்படி ஒரு பொதுமைப்படுத்த முடியாது. அந்த வர்க்கம் அல்லது தட்டு ஏதோ ஒன்று, வார்த்தை முக்கியம் இல்லை, இந்த கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் அதெல்லாம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. இன்னும் குழந்தைகள் அது போன்ற சூழலில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ போரில் நிகழும் பாதிப்பு, போரில் ஒரு நாட்டுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்துது, உளவியல் சிக்கல்கள் எல்லாம் ஏற்படுது இல்லையா? அதெல்லாம் அந்த தனி மனிதர் எதிர்கொள்கிறாருல்ல. யோசிச்சு பாருங்கள், ஒரு குழந்தை ஒரு அடி வாங்கி வன்முறையான சூழலில் வளருது அப்படின்னா அந்த குழந்தைகளை என்ன புரிஞ்சிக்க முடியும்? இது எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு பாருங்கள். அப்போ அது பிரம்மாண்டமாக காமிக்குது போர். இப்போ வீட்டுக்குள்ளே நடக்கிறத இப்போது ஈரானில்ங்கிற ஒரு நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்கள், எதுக்க சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் மனிதர்கள்லாம் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஒரு பெண்கள் பள்ளியில் யார் குண்டு போட்டதுன்னு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, நாங்கள் தான் குண்டு போட்டோன்னு ஒருத்தர் ஒத்துக்கிட்டாலோ, இல்லை நாங்கள் குண்டு போடலைன்னு ஒருத்தர் மறுக்கிறதுனாலையோ ஏற்கனவே நிகழ்ந்த பாதிப்பு மாறுமா? அதனால் பாதிக்கப்பட்டது யார்? இந்த எளிய மக்கள். அவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்மந்தம், இஸ்ரேலுக்கும் என்ன சம்மந்தம்? அது அவங்க ஏதாவது இருக்கலாம். ஏன்னா அவர்கள் சார்ந்திருக்கும் மதம், அவர்கள் வசிக்கும் நாடு போன்றவற்றின் காரணமாக அவர்கள் மனநிலையிலும் அவர்களுக்கு எதிரான ஒரு உணர்வு இருக்கலாம். ஆனால் அதற்காக அவர்கள் கொடுக்கும் விலை என்பது நியாயமானதா? இப்போ நாம் தான் யோசிக்கணும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணரும் காயங்களுக்கு, நான் பட்ட வழிகளுக்கு நாம் தரும் விலை என்பது நியாயமானதா? இப்போ நம்முடைய குடும்பம், நம்முடைய பெற்றோர்கள் நமக்காக நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. அதே சமயம் அவங்களுக்காக நாமளும் நிறைய கஷ்டப்பட்டிருப்போம். அவங்க குடும்பத்தில் ஒரு வன்முறை நிகழ்ந்திருக்கு அப்படின்னா இப்போ நம்ம அதை வெளியில் பேச முடியாது இல்லையா? பேசுனா ரொம்ப கஷ்டம். அது நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கலாம், ஆனால் மற்றவங்க பேர் கெட்டு போகும், மற்றவங்க நம்மளை பார்க்குற விதம் மாறும். அதற்காக நாம் எவ்வளோ நாள் அந்த வழியை சுமந்துக்கிட்டு இருக்கணும்? எதற்கு நாம் சுமந்துக்கிட்டு இருக்கணும்? நம்மளுக்கு என்ன தலையெழுத்து? யோசிச்சு பாருங்க. ஒரு ஈரான் மக்கள் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்னடா தலையெழுத்து, நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிறதுக்கு? அப்போது அப்படி கேட்குற திறன் வேணும் அப்படின்னா அவன் தன்னை அந்த நாட்டிலிருந்து வேறுபட்ட ஒரு மனிதனாக தன்னை உணர்ந்திருக்கணும். அவன் அவன் இந்த நாட்டு தலைவர் சொல்கிறாருங்கிறதுக்காக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான மனநிலை கொண்டிருந்தான்னா அது முட்டாள்தனம் இல்லையா? அப்போ அதை போல தான். அப்போ அதுக்கு சிந்திக்கும் திறன் இருக்கணும். அப்போ தான் நம்மளை நாம் சார்ந்திருக்கும் மனிதர்கள், மக்கள், அந்த சமூகம் இதிலிருந்து விலக்கி கொள்ள முடியும், துண்டித்து கொள்ள முடியும். அப்போ அதுதான் உண்மையில் போர்னு நான் சொல்லுவேன். அதுதான் நாம் செய்ய வேண்டிய செயல். நம்மை நாம் அறிந்து கொள்ளும் தோறும், நம்முடைய குறைகள் போதாமைகளை நாம் புரிந்து கொள்ளும் போதும் அதை நம்மை அறியாமல் நிவர்த்தி செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்போம். நம்மை நாம் முழுமை செஞ்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்போம். நம்மை நாம் முழுமை செய்து கொள்ளும்போது நமக்கு வேறு யாரும் தேவைப்படாது. ஏன்னா நம்மிடம் ஒரு குறை இருந்தது, போதாமல் இருந்ததுன்னா அதை பூர்த்தி செய்வதற்கு வேறு ஏதாவது ஒன்று தேவை. நம்மிடம் பணம் இல்லைன்னா பணம் இருக்கும் நண்பர் வேண்டும், இல்லை பணம் இருக்கும் தரக்கூடிய ஒரு வேலை வேண்டும். அதற்காக ஏதாவது படிக்கணும்னா படிப்போம், வெளியூர் போகணும்னா போவோம், அந்த நண்பர்கிட்ட நட்பாக இருக்க முயல்வோம், அவருக்கு பிடிச்சதை செஞ்சு அவர் மகிழ்ச்சியாக இருக்க வைத்துக்கொள்ள பார்ப்போம். இப்படிலாம் நிறைய நடக்குது இல்லையா? இப்போது அது நமக்கிட்ட போதுமான பணம் இருக்குது, அறிவு இருக்குது, தெளிவு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அதை தேட தேவை கிடையாது. அப்போது நம்மை நாம் அறிந்து கொள்ளணும். நம்மை நாம் அறிந்து கொள்வது எப்படி? நம்ம சாதாரணமாக எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா ஜாலியாக தூங்கிட்டு தான் இருப்போம் இல்லையா? இவ்வளோ நாளாக நம்ம என்ன அறிந்து கொண்டோம்? எதையாவது பண்ணியிருக்கோமா உருப்படியாக? இனிமேல் செய்ய போகிறோமா?
நம்மளுக்கு ஏதாவது வயிற்று வலி வந்துச்சுன்னா, ஐயோ வயிற்று வலி வந்துருச்சேன்னு டாக்டர்கிட்ட போவோம். வயிற்று வலி வர வரைக்கும் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்ருப்போம். பிரியாணி சாப்பிடுவது உடல்நலத்துக்கு நல்லதுன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கா? சிகரெட் பிடிப்பது உடல்நலத்துக்கு தீங்கானதுன்னு தெரியும். ஆனால் எவ்வளோ பேர் சிகரெட் குடிக்காமல் இருக்காங்க? அதை விட எளிதாக என்ன சொல்ல முடியும்? அறம் செய்ய விரும்புனா கூட புரியாது. மனத்துக்கண் மாசில நாதல் அப்படின்னா புரியாது, விளக்க வேண்டியது இருக்கும். சிகரெட் குடிப்பது உடல்நலத்துக்கு தீங்கானது, இதுக்கு என்ன விளக்கம் தேவை? இது யார் என்ன சொல்லி புரிய வைக்கணும்? இதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முடியலன்னா நாம் வேறு என்ன செய்வோம் உருப்படியாக? நாளைக்கு பாகிஸ்தானோட போர் அப்படின்னா உடனே நம்ம எல்லாம் இங்கேருந்து கிளம்பி போவோமா? அப்போவும் வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு டிவியில் பார்த்துக்கிட்டு, சே இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுங்க, அப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு, இல்லை சிதறி தெரித்த மனிதர்கள் அப்படி இப்படின்னு எதையாவது பேசிக்கிட்டு கொஞ்சம் எனக்கே பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா பாருங்கள், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எப்படி வாழ்ந்துட்டுருக்கோன்னு கொஞ்சம் பார்க்கணும் கண்ணை திறந்து. அது எளிது கிடையாது, அதான் நான் சொல்கிறேன். அதுதான் வழி தருவது, துக்கம் தருவது. நம்மிடம் எந்த குறைகளும் இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைக்க விரும்புவோம். ஆனால் அது அந்த அந்த எண்ணம் ஒரு சமாதான மனநிலையில் இருக்கலாம். போர் வரும்போது தான் உண்மையில் நம்முடைய திறமை என்னன்னு தெரிய வரும். ஸோ அதற்காகவே இந்த போர் போன்ற சூழல்கள் ஏற்படுதுன்னு சொல்லலாம். இது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் விடப்படும் சவால். வீட்டுக்குள்ளே நடக்கிற வன்முறையும் நம்மளால் எதிர்கொள்ள முடியல, உலகத்தில் நடக்கிற வன்முறையும் நம்மளால் எதிர்கொள்ள முடியல. நீங்களாம் மனுஷனாக வாழ்ந்து என்னடா பிரயோஜனம் அப்படின்னு கேள்வி கேட்குது உலகம் நம்மை நோக்கி. நம்மளுக்கு நேரடியாக கேட்டாலும் ஒன்றும் புரியாது, மறைமுகமாக கேட்டாலும் ஒன்றும் புரியாது அப்படின்னா யோசிக்கணும். ஒரு மனிதனுக்கும் ஒரு மரத்துக்கும் ஒரு மாட்டுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? இப்போ மாடுக்கு ஏதாவது தெரியுமா என்ன நடக்குதுன்ட்டு? மரம் எதையாவது குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குமா? உண்மையில் நம்மளை விட மரம் ஏதாவது உருப்படியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது புவி வெப்பமடைதலை குறைச்சிக்கிட்டு இருக்கு. நாம் என்ன செய்கிறோம்? விதத்தில் நாம் பாதிப்பை ஏற்படுத்திகிட்டே தான் இருக்கும். இப்போ சில படங்களை உருவாக்கும் போது நானும் சிந்திப்பேன் இல்லையா? இப்போ இந்த படத்தை உருவாக்குறேன்னா நான் ஒரு டேட்டா சென்டரோட டேட்டாவை கன்சியூம் பண்ணுறேன். இன்டைரக்டாக நான் எனர்ஜியை பயன்படுத்துகிறேன். அப்போது அந்த எனர்ஜி எப்படி வந்திருக்கு? எங்கிருந்தோ எடுக்கப்பட்ட எனர்ஜி தான் அது அங்கே அக்குமுலேட் ஆகி சேகரமாகி சம்மந்தமே இல்லாத மனிதர்களுக்கு இலவசமாக கிடைக்குது இல்லையா? இப்போ இணையம் இலவசமாக கிடைக்கிது, இது போன்ற படங்களை இலவசமாக உருவாக்க முடியுது, காணொளிகளை இலவசமாக உருவாக்க முடியுது, கேட்க முடியுதுன்னா நினச்சி பாருங்கள். ஆனால் ஒரு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. சாப்பாடு தான் அடிப்படை தேவை. அதே சமயம் சாப்பாடு இலவசமாக கிடைச்சிச்சுன்னா நம்ம எதுவும் செய்யவும் மாட்டோம். இப்போ எவ்வளோ பேர் வேலைக்கு போவோம் இலவசமாக சாப்பாடு கிடச்சிதுன்னா? இதெல்லாம் தான் யோசிக்கணும். நம்ம அப்படியே ஒரு மாதிரி ஆட்டு மந்தைகளை போலவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் போர் தட்டி எழுப்ப பார்க்குது. நம்ம அப்படியே வாயிலேயே வடை சுட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். காலங்காலமாக நம்ம அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் ஏதாவது மாற்றம் நிகழ்ந்திருக்கா? யோசிக்கணும். இதை தனி மனிதர்கள் தான் செய்யணும். ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகம் தன்னை ஏமாற்றிக் கொள்வது எளிது. ஏன்னா அது அந்த சூழலிருந்து வெளிவருவது கடினம். எல்லோராலையும் வெளியில் வர முடியாது. ஒரு சிந்திக்கும் திறன் கொண்டவர்கள்னால தான் வெளியில் வர முடியும். அப்போ சிந்திக்கும் திறன் உருவாவதற்கு முதல்ல அது வெளியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, வெளியில் வரணும் அப்படிங்கிற புரிதலாவது இருக்கணும். அது நாம் இருப்பது சிறைங்கிற புரிதல் இருந்தால் தான் அதிலிருந்து வெளியில் வரணுங்கிற ஒரு எண்ணமே தோன்றும் நமக்கு. நாம் இருப்பது சிறைங்கிற புரிதலே இல்லைன்னா நம்ம எதுக்கு வெளியில் வரணும்? ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த போர் போன்றவை, நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்கள் போன்றவை அதையெல்லாம் சுட்டி காட்டுது நம்மளுக்கு.
நம்மளை விழித்து கொள்ள தூண்டுது. நாம் தான் புரிந்து கொள்ளணும் எப்படி வாழ்க்கையை வாழ்வதுன்னு நாம் தான் கற்றுக்கொள்ளணும். இது மீண்டும் மனிதர்களுக்கு இருக்க ஒரு பெரிய வரம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தவறையும் நாமளே செஞ்சு கற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. மற்றவர்கள் செய்யும் தவறுகளிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம். அதற்குத்தான் வரலாறு இருக்குது. அந்த வரலாற்றிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள தவறும்போது வரலாறு திரும்பி நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இதையே தனி மனிதர்களுக்கும் சொல்லலாம். கர்மாங்கிறது அதுதான். ஒரு தவறு செய்கிறோம், அந்த தவறிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலைன்னா அந்த தவறை திரும்பி செஞ்சுக்கிட்டே இருப்போம். பிரியாணி சாப்பிட்றோம், வயிற்று வலிக்கலைன்னா தொடர்ந்து பிரியாணி சாப்பிட்டே இருப்போம், உடல்நிலை சீர்கெடும் வரை. சிகரெட் பிடிக்கிறோம், ஒன்றும் வித்தியாசம் தெரியலை, குடிச்சிக்கிட்டே இருப்போம் கேன்சர் வரும் வரை, இல்லை உயிர் போகும் வரை. இப்போது வீரம் என்பது அதை இடையில் நிறுத்துவது, கேள்வி கேட்பது, சந்தேகப்படுவது, அதெல்லாம் தான். அப்படியே மாடு மூண்டுக்கிட்டே போகிற மாதிரி நம்மளும் போய்கிட்டே இருப்பதன் பேர் வீரம் கிடையாது. மற்றவர்கள் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதே மாதிரியான வாழ்க்கையை வாழாமல் நிறுத்தி இப்படி தான் வாழணுமான்னு ஒரு கேள்வி கேட்டாலே போதும். அதை நிறுத்துறதே ஒரு பெரிய வீரம். அப்போ நிறுத்தி கேள்வி கேட்கும்போது நம்ம கத்தியை தூக்குவது போல் அது ஒரு வீரனுக்கு அதுவே போதும். அவன் இந்த கேள்வி கேட்கும் விதத்துலையும் அவன் நின்று அவனுடைய இந்த ஆகிருதிலையும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் அவன் வீரனா கோழையான்ட்டு. ஏன்னா உண்மையான வீரன் தனக்குள் அந்த உணர்வு எழும்போது தான் அதை வெளிப்படுத்த முடியும். ஒரு கோழை தான் மற்றவங்களுக்காக நடிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா கோழையால் நேரடியாக போரை எதிர்கொள்ள முடியாது. எதிர்கொள்வது போல் பாவனை தான் செய்ய முடியும். அப்போ என்ன பண்ணுவான்னா, அவன் பொய்யான எதிரிகளை உருவாக்கி கற்பனையிலையும் கனவுலையும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், தமிழ், இந்தியா இப்படி ஏதாவது ஒன்றோடு நம்ம அடையாளப்படுத்தி கொள்கிறோம். அப்போது அதற்கு எதிரான ஏதாவது ஒன்று கற்பனை செஞ்சுக்கிறோம். அது நம்மளை கட்டுப்படுத்துவதாக ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அதோட போராடுறோம், சண்டை போடுறோம். அந்த உரசல் நம்மளை உயிர்ப்புடன் வைத்திருக்கு, முழிக்க வைக்கிருக்கு. ஆனால் அது எவ்வளவு துக்கத்தை, வலியை உருவாக்குதுன்னு பார்க்கணும். இப்போ அதுதான் பார்த்திங்கன்னா, அதனால தான் போரை விரும்புகிறோம். நம்ம ஆள் மனதில் நம்மளுக்கு தேவையாக இருக்குது விறுவிறுப்பு, சுவாரஸ்யம். வாழ்க்கை சலிப்பாக இருக்குது. தமிழ்நாட்டில் யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு சலிப்பான வாழ்க்கை. நல்ல சினிமா கூட வரமாட்டேங்குது. அப்போது என்ன பண்ணுறது? ஈரான், அமெரிக்கா போர் இப்போ எல்லாம் நேரடியாக காணொலிகள்லாம் வேறு கிடைக்கிது. ட்ரோன் ஷாட்டு எல்லாமே கிடைக்கிது. அப்படியே திக் நிமிடங்கள் அப்படி நல்லா செய்திகளை ஒரு சினிமா போல் தொகுத்து மியூசிக்கெல்லாம் போட்டு, டி ராஜேந்தர் இருந்தால் அவர் பின்னணியில் சப்தமும் கொடுத்துருப்பார். ஸோ வாழ்க்கை நல்லா ஜாலியாக தான் இருக்குது இல்லையா? நம்ம அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அப்படி தான் வாழ விரும்புகிறோம். தெரியும், பிரச்சனை வரும்போது தெரியும். ஏற்கனவே அது கையை மீறி போய்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு இன்னும் அதை பொறுத்த தெளிவு இல்லை. தெளிவு வரும்போது நம்ம உயிருடன் இருப்போமாங்க யோசிக்கணும். ஏன்னா போர் வர்றது அப்படின்னு தெரியாமலே மறைந்து போனவர்கள், மாண்டு போனவர்கள் எவ்வளோ பேர் இருக்கலாம். இப்போது நம்ம முழிச்சிக்கணும். நம்ம வாழ்க்கையில் வர சின்ன சின்ன பிரச்சனைகள், சிக்கல்கள் நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு போரை போன்றவை தான். அவற்றை எப்படி எதிர்கொள்வதுன்னு நாம் கற்றுக்கொள்ளணும். அதை நம்முடைய வாழ்க்கையை மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம், மற்றவர்கள் வாழ்க்கையும் கவனித்துக்கலாம். பசி எல்லோருக்கும் பொதுவானதுனாலும் ஒவ்வொருவரும் பசியை எப்படி எதிர்கொள்கிறாங்கங்கிறது ஒவ்வொருவருக்கும் தனித்துவமானது. அதை கவனிப்பதன் மூலமாக நாம் கற்றுக்கலாம்.
என்ன கற்றுக்கொள்கிறோம், எப்படி வாழ்கிறோங்கிறது தனிநபர் எடுக்க வேண்டிய முடிவு. அதன் மூலமாக தான் போரில் நாம் வெல்கிறோமா வீழ்கிறோமாங்கிறது முடிவாகும். மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.